ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வேஸ்ட் திங்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா, சிந்தால் சோப்போட கவர் இருக்குது இல்லையா, அந்த சோப் கவர்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிந்தால் சோப்போட கவரோட மேல் பகுதி வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கிறத நேராக பிரித்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஒயிட் கலரையும் பேப்பரையும் நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை பார்த்திங்க அப்படின்னா சமமாக அழுத்தி விட்டு சமமாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை எந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா 5x5, அதாவது மேலே 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கீழேயும் 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த 5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 5x5 மெஷர்மெண்ட் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், நான் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ண இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பை திரும்பவும் இன்னொரு ட்ரையாங்கிள் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பிரித்து அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மடக்கிக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி மடக்கினதுக்கு அப்புறம் திரும்ப அதை சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக அதோடய எட்ஜில் மடக்கிற மாதிரி மடக்கிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடித்ததை பிரித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதை பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம இந்த க்ராஸில் மடக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் மடக்கிக்கிட்டேன். மடக்கினதுக்கப்புறம் மேலே இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே மடக்கி வர்றோம். இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மடக்கணும் இல்லையா, அதை நம்ம உள்ளே அப்படியே மடக்கி விட போகிறோம். அதாவது இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட போகிறோம். அதேமாதிரி 2 சைடு மடக்குனிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப் கிடைச்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி அதை ஒட்டி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட எட்ஜில் க்ளூகன் கொஞ்சம் அப்ளை பண்ணி அதோட அந்த எட்ஜையும் நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா புஷ் பண்ணி விடுங்க. புஷ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக ஒரு டைம் மெதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்திங்க அப்படின்னா நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு சிந்தால் சோப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 பெட்டல்ஸ் கிடைக்கும். அந்த 8ஐயும் நான் இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி சுற்றியும் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒட்டும்போது 2 பக்கமும் நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான பூ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு ஒயிட் கலர் பேர்ல்ஸ் நான் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ளேருந்து எடுத்தோம் இல்லையா, ஒயிட் கலரில் இருக்க கவர், அந்த பார்த்திங்க அப்படின்னா 2ஆக மடக்கி அதில் நம்ம லீஃப் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் கிடைக்கும். ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் ஓரளவு சைஸ் இருந்தால் போதும். அதுக்கு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் நான் லீஃப் ட்ரா பண்ணுறேன். அப்புறம் நான் 2 கட்டு கம்பி எடுத்திருக்கேன். சின்னதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா லீஃபு, அதை நான் க்ளூகன் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக கட்டுக்கம்பி எடுத்து அதில் க்ரீன் கலர் டேப் இருக்கு இல்லையா, அதை சுற்றிக்கலாம். சுற்றும் போது நடுவில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா லீஃபு, அதையும் சேர்த்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அதோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூ க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் 2-3 செஞ்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஒரு ஃப்ளவர் வாஷில் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் சிந்தால் சோப்போட கவரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை குட்டீஸ். இதே மாதிரி வேறு ஒரு வேஸ்ட் திங்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.